السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. الحمد لله. மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல தொடர்ச்சியான சில விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அதுல நேற்றைய நாள்ல கபருடைய வேதனையை பெற்றுத்தரக்கூடிய 10 செயல்கள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்தோம். ஒருத்தர் ஷிருக்கு வச்சா, குஃப்ர் வச்சா அவனுக்கு கபருடைய வேதனை இருக்குது. நயவஞ்சக தன்மையோடு ஒருவர் நடந்து கொண்டால் அவருக்கு கபருடைய வேதனை இருக்கிறது. பெருமையோடு நடந்து கொண்டால் அவருக்கு கபருடைய வேதனை இருக்குது. பிறரிடம் மோசடி செய்தால் அவருக்கு கபருடைய வேதனை இருக்குது. அதே மாதிரி சிறுநீர் கழித்தில் சரியான முறையில சுத்தம் பண்ணல, அந்த சிறுநீர் தெளிப்பதை விட்டு அவர் தன்னுடைய ஆடையை தடுக்கவில்லை என்றால் அவருக்கு கபருடைய வேதனை இருக்குது. ஒருத்தர் அநியாயம் செய்யப்படுகிறார், அதை பார்த்துட்டும் உதவி செய்யாம இருக்கிறார்ல, இவருக்கு கபருடைய வேதனை இருக்குது. இப்படி ஒரு 10 விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு இன்ஷால்லா என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, கபருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கும் 10 அமல்கள். இந்த 10 விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ் இன்ஷால்லா நம்மளை பாதுகாப்பான். இமாம்கள் எழுதுறாங்க, இப்னி ஆதம பைத்தானி, ஆதமுடைய மகனுக்கு 2 வீடு இருக்குது. எத்தனை வீடு? 2 வீடு இருக்குதான். பைத்துன் அலல் லஹ்ரில், பைத்துன் ஃபி பத்னில். பூமிக்கு மேல ஒரு வீடு இருக்குது, பூமிக்கு கீழே ஒரு வீடு இருக்குது. ஆதமுடைய மகன் தன்னுடைய 2 வீடுகளில் முதல் வீடான பூமிக்கு மேல இருக்கக்கூடிய வீட்டை அலங்காரம் பண்றான். அதற்கு எல்லா விஷயங்கள், எல்லா ஏற்பாடுகளையும் பண்றான். ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது பூமிக்கு கீழே உள்ள வீடான கபருக்கு நாம் செய்ய வேண்டிய அமல்களை செய்வதற்கு தான் அவகாசம் கொடுக்கப்பட்டது நமக்கு. ஆனால் மனிதன் தன்னுடைய பூமிக்கு கீழே உள்ள வீட்டை மறந்து பூமிக்கு மேல உள்ள வீட்டுக்காக வேண்டி அமல் செய்யறான். எல்லா ஈடுபாடுகளையும் அதுல காட்டுறான். கடைசியில அவன் பூமிக்கு கீழே உள்ள வீட்டுக்கு போகும் பொழுது எந்த விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வதில்லை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நாம் பூமியில வாழும் பொழுதே பூமிக்கு மேல உள்ள வீட்டுக்கும் நம்ம எப்படி முயற்சி செய்யறோமோ அதை விட பன்மடங்கு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய வீட்டுக்கு நாம் தயாரிப்பு செய்யணும். இமாம்கள்லாம் எழுதுவாங்க, நீங்க எப்படி அமல் செய்யணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீ வாழ்றியோ அந்த அளவுக்கு அமல் செய்யணும். எந்த வாழ்க்கைக்கு, உலக வாழ்க்கை எவ்வளவு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 60க்கு 70 கிட்டப்பட்ட வாழ்க்கை நம்ம சார்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அவ்வளவு நேரம் அமல் செய்யணும். மறுமை வாழ்க்கைங்கிறது என்லெஸ், அது இன்ஃபினிட்டி. அப்ப அதுக்கு நம்ம எப்படி அமல் செய்யணும்? அப்போ இந்த 10 அமல்களை யார் செய்கிறாரோ அவருடைய கபருடைய வேதனை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவான்னு நபிசாசம் சொன்னாங்க. பார்க்கலாமா? முதலாவது அமல், 4 அமல்கள் ஒரு ஹதீஸ்ல வந்துச்சு. 1, 2, 3, 4 அமல்கள் ஒரே ஹதீஸ்ல வருது. நபிசாசம் அவங்க சொன்ன செய்தி தர்கீப் என்ற கிதாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னல் மையத்தையிலா உதியா ஃபில் கபர், கபர்ல மையத்தை அடக்கம் பண்ண உடனே அந்த மையத்துக்கு அடக்கம் பண்ணி செல்லக்கூடியவருடைய செருப்போசை கேட்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நபிசாசம் சொன்னாங்க. ஃபைன்கான மூமினன், அந்த மையத்து மூமினான இறை நம்பிக்கை கொண்ட மையத்தாக இருந்தால், அஸ்ஸலாத்து இன்ட ரஸிஹி, தொழுகை அவருடைய தலை பக்கத்துல வந்து நிற்கும். நபிசாசம் சொன்ன இன்னொரு செய்தி இருக்குது, கபூர்ல நல்ல மனிதராக இருந்தார்னா அவர் உலகத்துல செஞ்ச அமல்களுக்கு அல்லாஹ் ஒரு உருவத்தை கொடுப்பான். நல்ல அமலுக்கு அல்லாஹ் ஒரு உருவத்தை கொடுப்பான், கெட்ட செயல்களுக்கு அல்லாஹ் ஒரு உருவத்தை கொடுப்பான். கபர்ல ஒரு அழகான மனம் வீசக்கூடிய வெண்ணிற ஆடை அணிந்த ஒரு நல்ல வாலிப தோற்றத்துல ஒருத்தர் வந்து கபர்ல உட்கார்ந்துருப்பார் பக்கத்துல. என்ன யாரும் தெரியுதா அப்படின்னு கேட்பார். தெரியலையே, நான் தான் நீ செய்த அமல் அப்படின்ட்டு அந்த மனிதர் சொல்லுவார். அப்ப நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு தகுந்தாப்புல அல்லாஹ் அந்த அமல்களுக்கு உருவத்தை கொடுப்பான். இதை கெட்ட காஃபிராக இருந்தாருன்னா, பாவம் செஞ்ச மூமினாக இருந்தாருன்னா, கருப்பு கலர்ல நாற்றம் வீசக்கூடிய, பார்த்தாலே அகோரமா இருக்கக்கூடிய, அருவருப்பா இருக்கக்கூடிய ஒரு உருவம் வந்து கபர்ல உட்கார்ந்துருக்கும். நீ யாரு, இனி உனக்கு தெரியலையா, நான் தான் நீ செஞ்ச கெட்ட அமல் அப்படின்ட்டு அந்த மனிதர் சொல்லும். சரி, இப்போ அல்லாஹ் நல்லமலுக்கு உருவம் கொடுப்பானா, மூமினான அடியார் இறந்துட்டாருன்னா அவருடைய தலைமாட்டில தொழுகை வந்து நிற்கும், தலை பக்கத்துல தொழுகை வந்து நிற்கும். வக்கான சியாமு அன் யமீனிஹி, அவருடைய வலது பக்கம் நோன்பு வந்து நிற்கும். வக்கான ஜகாத்து அன் ஷிமாலிஹி, அவருடைய இடது பக்கம்
ஜகாத் வந்து நிக்கும். وكان فعل الخيرات من الصدقه والصله والمعروف والاحسان. அவர் செஞ்ச நல்ல காரியம், அதே மாதிரி உறவை பேணிய விஷயங்கள், பிறருக்கு உபகாரம் செஞ்சது, இது எல்லாம் இந்த ரிஜ்லைஹி அவர் கால் பக்கத்துல நிற்கும். தலை பக்கத்துல தொழுக, வலது பக்கம் நோன்பு, இடது பக்கம் ஜகாத்து, கால் பக்கத்துல அவர் செஞ்ச நல்லமல்கள் எல்லாம் வந்து நிற்கும். தர்மம் செஞ்சது, உறவை பேணி நடந்தது எல்லாம் வந்து நிற்கும். இப்போ தொழுகை தலை பக்கத்துல வந்து வேதனை வரப்போகுது. வேதனை வந்த உடனே தொழுகை சொல்லும், மா கிபலி மதுகல், என் பக்கத்துல உன்னால வர முடியாது. அயன் டோம் போட்டிருப்பாங்க. அயன் டோம்னு தெரியுதா? குண்டு வந்து உள்ள வராம இருக்கிறதுக்கு. அது மாதிரி வந்து தொழுகை சொல்லும், என் பக்கத்துல என் மூலமா உனக்கு வேதனை இந்த மனிதனுக்கு நீ கொடுக்க முடியாது, இங்கெல்லாம் வழிகளைய போட்டு பெற்றிரும். சும்மா யமீனிஹி, இப்ப வேதனை எங்க வரும்? வலது பக்கம் வரும். வலது பக்கம் யார் நிக்கா? நோம்பு. நோம்பு சொல்லும், மா கிபலி மதுகல், என் பக்கத்துல வரும் உனக்கு வழி கிடையாதுன்னு சொல்லிடும். என்னடா இது, வலது பக்கத்துலயும் விரட்டி விடுதுன்ட்டு இடது பக்கம் போனா அங்க யார் நிக்கா? ஜக்காத். ஜக்காத் ஃபயக்கூலு ஜக்காத், ஜக்காத் சொல்லும், மா கிபலி மதுகல், என் பக்கத்துல உனக்கு வர முடியாவாப்பா, இவன் உலகத்துல ஜக்காத்து கொடுத்து வந்தான். தலைக்கு போனாலும் விரட்டி விடுறாங்க, வலது பக்கம் போனாலும் விரட்டி விடுறாங்க, இடது பக்கம் போனாலும் விரட்டி விடுறாங்க. கால் பக்கத்துல போன உடனே அவன் செஞ்ச நன்மெல்லாம் சொல்லும், அக்கி வழி மதகல், உனக்கு கால் வழியா வேதனை வர்றதுக்கும் அனுமதிக்கிறேன். ஏன்னா உலகத்துல இவர் நல்லமல் செய்யக்கூடியவராக இருந்தார், உறவுகளை பேணக்கூடியவராக இருந்தார், பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படின்ட்டு அந்த நல்லமெல்லாம் சொல்லும் அப்படின்னு நம்சாசமவங்க சொன்னாங்க. அப்போ இந்த 4 அமல்கள்ல நம்ம வந்து கவனம் செலுத்தணும். காஃபிராக இருந்தார் அப்படின்னா அந்த அடியார் இப்ப தலைவலியா வேதனை வர பார்க்கும், லம் யூஜது ஷை, தலையில ஏதாவது நிக்குமா அவருக்கு? தொழுது இருக்க மாட்டார். உலகத்துல தொழுதாதானே கபர்ல வந்து தொழுக வந்து நிக்கும். அவர் தொழுகாததுனால தலைவலியும் வேதனை வரும். வலது பக்கம் பார்த்தா அங்க நோன்பு வச்சிருக்க மாட்டார், வலது பக்கமும் வேதனை வரும். இடது பக்கம் பார்த்தா ஜக்காத்து கொடுத்துருக்க மாட்டாரு, தடுக்கக்கூடிய ஆள் கிடையாது. இடது பக்கமும் வேதனை வரும். கால் பக்கத்துல பார்த்தா அவர் எந்த அமலும் செஞ்சிருக்க மாட்டார், சதக்கா கொடுத்துருக்க மாட்டார், உறவை பேணி நடந்திருக்க மாட்டார், கால் வழியும் வேதனை வரும். 4 பக்கத்துலயும் வேதனை அவரை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு நம் சாசம் சொன்னாங்க. அப்போ இந்த 4 அமல்ல நாம் கவனம் செலுத்தினோம் என்றால் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கப்படலாம். முதலாவது தொழுகை. தொழுகையில பரலான தொழுகை இருக்குது, 5 நேர தொழுகை, ஃபஜ்ரு, லுஹரு, அசர், மகரிப், இஷா. இந்த 5 நேர தொழுகை யார் பேணுதலாக தொழுகிறாரோ நம்சாசம் அவங்க சொன்னாங்க, அவருடைய பாவங்கள் எல்லாம் நல்லா மன்னிச்சிடலாம். ஒரு வக்து தொழுகையில இருந்து இன்னொரு வக்து தொழுகைக்கு மத்தியில இடைவிட நேரத்துல நடக்கக்கூடிய சிறிய பாவங்களை அந்த தொழுகையின் காரணத்தால் நல்லா மன்னிச்சிடலாம். ஒரு தடவை நம்சாசம் அவங்க ஒரு சஹாபியை கூப்பிடுறாங்க, அபூதர் தான் நினைக்கிறேன், அபூதர் அது ஞாபகம் இல்லை. அந்த சஹாபியை கூப்பிட்டு, அது வந்து இலையுதிர் காலம், இப்போ மரத்துல உள்ள இலையை அசைக்கிறாங்க, மரத்துல உள்ள இலைலாம் கீழே விழுது. இது பாத்தீங்களா? ஆமா, இதே போல் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், நீங்க 5 நேர தொழுகையை பேணுதலா தொழுதால். இன்னொரு ரிவாயத்தில் நம்சாதம் சொன்னாங்க, ஒரு மனிதர் வேலை செய்கிறார், ஃபேக்டரியில வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? உடம்பு ஃபுல்லா வேத்து விறுவிறுத்து அழுக்காயிரும்ல. அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு நதி ஓடுது, அதில் அவர் 5 தடவை குளிக்கிறாரு, அப்போ உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா? இதே மாதிரி 5 நேர தொழுகையை நீங்கள் தொழுவதனால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்சாசம் அவங்க சொன்னாங்க. பர்லு தொழுகையை மட்டும் இல்ல, சுன்னத்தான தொழுகைகள் நம்சாசம் சொன்னாங்க. யார் ஒரு நாள் 12 ரக்காயத் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டப்படுது. ஃபஜ்ருக்கு முன்னுள்ள 2 ரக்காயத், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி ஒரு சுன்னத் 2 ரக்காயத், உலகத்தை காட்டிலும் சிறந்தது. லுஹருக்கு முன்னாடி உள்ள 4 ரக்காயத் தஹஜ்ஜத் தொழுது நன்மையை பெற்று தருது. லுஹருக்கு பின்னாடி 2 ரக்காயத், மகரிப் பின்னாடி 2 ரக்காயத், இஷாக் பின்னாடி 2 ரக்காயத், மொத்தம் எத்தனாச்சு? 12 ரக்காயத். யார் பேணுதலாக தொழுதுவாரோ அவருக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்கும். இது சுன்னத்தான தொழுகைகள். வித்ரு தொழுகை, கண்டிப்பா வித்ரு தொழுவணும். ரமலான் மட்டும் இல்ல, எல்லா காலத்தையும் வித்ரு தொழுவணும். ஏன்னா அல்லாஹ் வித்ராக இருக்கிறான், வித்ரி பிரியப்படுறான். இது போக தஹஜ்ஜத் தொழுகை இருக்கு, லுஹா தொழுகை இருக்குது, அதே மாதிரி நிறைய சுன்னத்தான தொழுகைகள் இருக்கு. அந்த எல்லா தொழுகையும் நம்ம தொழுதாதான் கபர்ல அந்த தொழுகை வந்து நமக்கு நிற்கும். அதே மாதிரி நோம்பு ஃபர்லான நோம்பு மட்டும் கிடையாது, இது போக நிறைய நோன்பு இருக்குது. ஆஷுரா நோன்பு இருக்குது, அரஃபாவுடைய நோன்பு இருக்குது, மாசம் 3 நாள் வைக்கக்கூடிய நோன்பு இருக்குது, திங்கட்கிழமை வியாழக்கிழமை வைக்கக்கூடிய நோன்பு இருக்குது. இப்படி நிறைய நோன்புகள் சுன்னத்தான நோன்புகள் இருக்குது. அதையும் நம்ம வச்சோம் அப்படின்னா
நோன்பு வந்து கபூர்ல வந்து நிற்கும், நமக்கு பாதுகாப்பு அளிக்கும். ஜகாத் பெரியான ஆகி நீ பெரிய பையனா நீங்க வளர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உன்னுடைய சம்பாத்தியம் ஒரு குறிப்பிட்ட அளவை தொட்டுச்சுன்னா அதுல இருந்து 2.5% அல்லாஹ்க்காக ஜக்காத் கொடுக்கணும் ஏழை மக்களுக்கு. அப்படி கொடுத்தோம்னா ஜக்காத் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு தரும். அப்படி கொடுக்கல அப்படின்னா யௌம யுஹ்மா அலன்னார், அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னா ஃபதுக்வா பிஹா ஜிபாபுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும், முதுகுல அவருடைய விலாப்புறத்துல அவருடைய நெத்தியில அல்லாஹ் சூடு வச்சு விட்டுருவான். ஜக்காத்து கொடுக்கலன்னா எதை சேர்த்து வச்சாரோ அதை சூடு வச்சு விட்டுருவான். அதே மாதிரி நன்மையான செயல்கள் செய்யணும், பிறருக்கு உதவி செய்யறது, பெற்றவங்களுக்கு கட்டுப்படுவது, இந்த 4 செயல்கள் நம்ம கவனம் செலுத்துறோம்னா கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு நம்ம சொல்றாங்க. 4வது. 5வது செய்தி, 5வது அமல், அல்லாஹ்வுடைய பாதையில் வீர மரணம் அடைவது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீத் ஆகிறது. நம்ம மரணத்துடைய வேதனைகள்லாம் பார்த்தோம்ல, அது சாதா மரணத்துக்கு தான். ஷஹீத் ஆனவங்களுக்குலாம் வெளியேந்து பார்த்தா அப்படி கட்டடை இடிஞ்சு விழுந்து இறக்குற மாதிரி இருக்கும், அல்லது ரத்தம் வந்து சொட்டு மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு எப்படி வேதனைன்னா லைட்டா ஊசி குத்துன மாதிரி தான் இருக்கும் அந்த வேதனை. ஷஹீது முசாசம் அவங்க சொன்ன செய்தி நசாயில வருது, அந்த ஷஹீதுகளுக்கு கபருடைய வேதனை இருக்காது. ஷஹீத் ஆயிட்டாருன்னா ஒருத்தருக்கு கபூர்ல வேதனை இருக்காது. இது 5வது. 6வது, அல்லாஹ்வுடைய பாதையில் நின்று இரவு நின்று பாதுகாப்பு கொடுப்பது. ஒரு போர் நடக்குது ஒரு இடத்துல, அந்த இடத்துல மற்றவங்களாம் தூங்குவாங்க, அந்த தூங்கக்கூடிய படைக்கு நைட்டு ஃபுல்லா பாதுகாப்பு நிற்பாங்கல்ல, அது முராபித்தன் பி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு கபருடைய வேதனை இல்லை. நப்சாசம் அவங்க சொன்ன செய்தி அபுதாவுதுல வருது, வயுமினு மின் ஃபத்தானில் கபர், கபருடைய வேதனை விட்டு அவர் பாதுகாக்கப்படுகிறான்னு சொன்னாங்க. 6வது அமல். எத்தனை மொத்தம் சொன்னேன்? 10 சொன்னா 6வது. 7வது, வயிற்று சம்பந்தப்பட்ட நோயால் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து ஒன்று கிடைக்குது, கபருடைய வேதனை விட்டு அவர் பாதுகாக்கப்படுகிறார். அவங்க சொன்ன செய்தி திருமீதியில வருது, மன் கத்தலஹு பத்தனஹு லம் யுஅذிப் ஃபீ கப்ரிஹி, யார் ஒருவர் தன்னுடைய வயிற்று நோயால் இறந்து போயிட்டாரோ அவருக்கு கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறார் நம்சாசமாக சொன்னாங்க. இது 7வது. 8வது முக்கியமான செய்தி பாரு, வாரத்தில் ஜும்மாவுடைய நாளில் யார் இறக்கிறாரோ அவருக்கு கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தரான். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுக்கிட்டு ஜும்மா நாள சூசைட் பண்ணிடக்கூடாது, கபருடைய வேதனை இல்லை அப்படின்னு. தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த உயிரை யார் எடுக்கிறாரோ, அவரே எடுக்கிறாரோ, எந்த நிலையில அவர் இறந்தாரோ அதே நிலையில மறுமையில வேதனை கொடுக்கப்பட்டே இருக்கும். ஒருத்தன் கத்தியை அறுத்துட்டு இறந்தான் அப்படின்னா மறுமையில நிரந்தரமா கத்தி அறுத்துட்டு இறந்துட்டே இருப்பான். ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்தான்னா மறுமையில தூக்கு போட்டு இறந்துட்டே இருப்பான். எந்த நிலையில ஒருத்தர் மேல இருந்து கீழே போய் சேர்ந்தான்னா மறுமையில அப்படியே வேதனை கொடுக்கப்பட்டே இருப்பான். அப்ப ஜும்மாவுடைய நாளில் இயற்கையான முறையில் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஒருவர் இறந்தார் என்றால் அவருக்கு அவருடைய வேதனை பாதுகாப்பு நம்சாதம் செய்தி திருமீதியில் வருது. மாமின் முஸ்லிமின் யமூத்து யோமல் ஜுமாஅத்தி அவ் லைலத்தின், ஜும்மாவுடைய பகலிலோ ஜும்மாவுடைய இரவிலோ ஒரு முஸ்லிம் தானாக இறந்தார், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இறந்தார் என்றால் இல்லா வகாஹுல்லாஹ் ஃபித்னத்துல் கபர், அல்லாஹ் அவரை கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கிறான். இது 8வது. 9வது, சூரத்துல் முல்க் யார் அதிகமா ஓதிட்டு வராரோ அவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம்ல, சொன்னாங்க சூரத்துல் முல்க் ஹியல் மானிஆ மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு சூரா சூரத்துல் முல்க். 30 ஆயத்துகள் கொண்ட அந்த சூரா அதிகமா நம்ம இரவு நேரத்துல ஓதிட்டே வந்தோம்னா கபருடைய வேதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். கடைசி 10வது அமல், கபருடைய வேதனை விட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யணும், பாதுகாப்பு தேடணும். யா அல்லாஹ் கபருடைய வேதனை பாதுகாத்துட்டு துவா செய்யணும். செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது, நபி அவர்கள் எங்களுக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. கவனிப்பா, நபி அவர்கள் எங்களுக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. எப்படி? கமாயு அல்லிமுஹும் சூரத்தம் மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து ஒரு சூறாவை எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு முக்கியமான துவாவை சொல்லி கொடுத்தாங்க. குர்ஆன் சூரா எவ்வளவு முக்கியமானது, அது மாதிரி இந்த துவாவை எங்களுக்கு நபி அவங்க தனியா ஸ்பெஷலா சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன துவா? அதுதான் ஒவ்வொரு அத்தஹியாத்துல கடைசி இருக்குள்ள ஓதக்கூடிய துவா. சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ அஊது பிக மின் அதாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யாய வல் மமாத். யா அல்லாஹ், நரக வேதனை விட்டு நீ பாதுகாத்துரு, கபருடைய வேதனை விட்டு நீ பாதுகாத்துரு, தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து நீ பாதுகாத்துரு, உயிர் வாழக்கூடிய இறந்த பின்னால் உள்ள அனைத்து வகையான ஃபித்னாக்களை விட்டு என்னை பாதுகாத்து நப்சாசம் அவங்க
சொல்லி கொடுத்த துவா ரொம்ப முக்கியமானது. நபி அவங்க அதிகமா அத்தஹியாத்துடைய கடைசி இருக்குல அந்த துவா ஓதி இருக்கிறாங்க. இப்ப நம்ம அதிகமான முறையில யா அல்லாஹ் கபருடைய வேதனை விட்டு பாதுகாத்தும் துவா செய்வதன் மூலமாக அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுவதன் மூலமாக கபருடைய வேதனையிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாக்கப்படுகிறார். அப்ப இந்த 10 அமல்களை யார் செய்கிறாரோ அவர் கபருடைய வேதனை இல்லாமல் ஆகிறது. அப்ப ஆதமுடைய மகனுக்கு 2 வீடு இருக்குது. மேல் வீட்டுல மட்டும் நம்ம கவனம் செலுத்துறோம். அவன் இருக்கக்கூடிய ரொம்ப நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஹயாத்துல் பர்சக் திரை உலகமாகிய பூமிக்கு கீழே உள்ள வீட்டுக்கு நம்ம என்ன தயார் செஞ்சு பார்க்கணும். அது நம்சாசம் நிறைய அமல்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது நாம் வைக்கக்கூடிய நோன்பு, அது மாதிரி நாம் தொழக்கூடிய தொழுகை, நம்ம கொடுக்கக்கூடிய ஜகாத்து, நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதுகள், அதே மாதிரி வயிற்று நோயால் இறந்து போகக்கூடியவர்கள், ஜும்மாவுடைய நாளிலே இயற்கையாக இறக்கக்கூடியவர்கள், வேற சூரத்துல் முல்க் ஓதக்கூடியவர்கள், அல்லாஹ்ட்ட அதிகமாக கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் பொழுது இரவு நேரத்தில் பாதுகாப்பு செய்தவர்கள். இந்த அமல்லாம் நம்ம செஞ்சோம்னா அல்லாஹ் கபருடைய வேதனை எப்படி பயங்கரமா இருந்துச்சு பார்த்தோம். இந்த அமல் நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தா அல்லாஹ் அதெல்லாம் விட்டு நம்மளை பாதுகாத்துருவோம். எனவே இல்லாமல் அல்லாஹ் பயங்கரமான காட்சியான பயங்கரமான வேதனையான மறுமையுடைய முதல் வீடான கபருடைய வேதனையை விட்டு நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. மேலும் எந்தெந்த அமல்களை செய்வதன் மூலமாக கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் நம் கற்றுத்தந்தார்களோ அந்த அமல்களை பேணுதலான முறையில் செய்யக்கூடிய மக்களிலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.